இந்த உலகத்துல வாழும் காலத்துல மனைவி, மக்கள், பணம், பொன், பதவி இதுக்கு மட்டுமே ஆசைப்பட்டு அதை அடைவதற்கான முயற்சிகள்ல மட்டுமே ஈடுபடுறவங்க கடைசியா சாகும் போது கூட அடடா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம், ஏற்கனவே சம்பாதிச்ச இதையெல்லாம் அனுபவிக்காம போறோமேன்னு கஷ்டப்பட்டு அந்த ஏக்கத்திலேயே இறந்து போவாங்களாம். மனம் தள்ள விழும் கருவில்னு இதை மெய்கண்டாரும் சிவஞான போதத்துல நமக்கு அருள் செய்கிறார். அதாவது கடைசி நேரம் வரைக்கும் ஒருத்தர் எதை பற்றி நினைச்சு அதுக்கு ஆசைப்பட்டாரோ அதையொட்டியே அவருடைய அடுத்த பிறவி அமையுமா. உண்மையிலேயே இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னோ நிரந்தரமான இன்பம் தரும் இறைவன் திருவடியை அடைய விரும்பும் பக்தர்கள்லாம், அப்பா என்னுடைய கடைசி காலத்துல இந்த ஐம்பொறிகள் செயல் இழந்து கண்ணு சொருகி அறிவு மங்கும் போது கூட நான் விபூதி பூசி கை கூப்பி உன்னுடைய அஞ்சலத்தை சொல்லும்படியான ஒரு வரத்தை கொடுன்னு வேண்டிக்குவாங்களாம். இதை ஐயும் தொடர்ந்து விழியும் செருகி அறிவழிந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவன் யான் செய்யும் திருவொற்றியூருடையீர் திருநீரும் விட்டு கையும் தொழப்பண்ணி ஐந்தெழுத்து ஓதவும் கற்பியுமேன்னு திரு ஏகம்ப மாலையில பட்டினத்தார் நமக்கு அருள் செய்கிறார். இது ஏதோ கேட்ட உடனே கிடைச்சிரும் நினைக்காதீங்க. ரொம்ப காலம் பயிற்சி எடுத்தாதான் கடைசி நேரத்துல இந்த நிலைமை நமக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நான் பண்ணாம விட்டுட்டேனே என்ன செய்யறதுன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு சிவராத்திரி தொடங்கி அவரை மனமுருகி வழிபடுவது, அவருடைய ஐந்தெழுத்தை சொல்வது, திருமுறைகளை